ஓம் சரவணபவ. வெற்றிலை என்பதே மகாலட்சுமியின் அம்சமாகும். அந்த வெற்றிலையின் மீது தீபத்தை ஏற்றி எந்த தெய்வத்தையும் வழிபடலாம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு வெற்றிலை தீபத்தை நாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி வழிபட வேண்டும். அதை எப்படி வழிபட வேண்டும், எவ்வாறு அந்த தீபத்தினை ஏற்ற வேண்டும் என்பதை தான் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் இந்த தீபத்தினை ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாம். இதற்கு தேவையானவை 6 வெற்றிலைகள். கிளியாத நல்ல 6 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு அதன் காம்புகளை ஒவ்வொன்றாக நீங்கள் கிள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இது போன்று வெற்றிலையின் கீழ் நுனியில் சந்தனம், குங்குமம் 6 வெற்றிலைகளின் மீது வைக்க வேண்டும். வைத்து இந்த வெற்றிலைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு 6 வெற்றிலைகளை இப்படி சுற்றி வைத்து கொண்டு அதன் நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் எண்ணெய் விட்டு திரியை அதில் இட வேண்டும். வெற்றிலை காம்புகளை அந்த அகல் விளக்கில் இட வேண்டும். அகல் விளக்கில் எடுத்து வைத்த காம்புகளை இட்டு விளக்கினை கிழக்கு முகமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களிடம் உள்ள முருகன் படத்தையோ முருகனையோ சுத்தம் செய்து கிழக்கு முகம் பார்க்குமாறு வைத்துக்கொண்டு முருகனுக்கு தேவையான மலர்களை சமர்ப்பித்து நீங்கள் முருகனை கிழக்கு முகமாகவும் தீபத்தினை கிழக்கு முகம் வைத்து கொள்ள வேண்டும். முருகனுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தினை செய்து முருகனுக்கு வைக்கலாம். இல்லாவிட்டால் இது போன்ற பழங்கள் ஏதாவது வைத்து கொள்ளலாம். வைத்துக்கொண்டு அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்டிலும் பூக்களை வைத்து கொள்ளலாம். இப்படி கிழக்கு முகமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த தீபத்தினை ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து சிறிது நேரம் படித்து வாருங்கள். இந்த வெற்றிலை ஆனது சூடாகி அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த காம்புகள் சூடாகி அந்த காற்றில் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்றில் அந்த வெற்றிலையின் மனமானது பரவும். அதுவரை நீங்கள் சற்று நேரம் பொறுமையாக முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து முருகப்பெருமானுக்கு உரிய எந்த பாடல்களை வேண்டுமானால் நீங்கள் படிக்கலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், இப்படி எந்த பாடல்களை வேண்டுமானால் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு தேவையான இப்போ குழந்தை வேண்டும் என்றால் செகமாயிற்று திருப்புகளோ, வீடு கட்ட வேண்டும் என்றால் அன்றபதி குடியேற என்ற திருப்புகளோ, இப்படி உங்களுக்கு பிடித்த திருப்புகளை நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய திருப்புகளை படிக்கலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் நன்றாக இந்த விளக்கினை எரிய விட்டு அந்த தீபத்தினுடைய அந்த காற்றில் அந்த வெற்றிலையின் வாசம் கலந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நீங்கள் இறைவனிடம் தெரிவிக்கலாம். நீங்கள் எல்லா நோக்கத்திற்காகவும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இது குறிப்பாக வீடு மனை சம்பந்தமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்குவது நல்ல பலனளிக்கும். வீடு கட்டுவதற்கோ மனை வாங்குவதற்கோ இடம் வாங்குவதற்கோ உதவும். ஏற்கனவே வீடு கட்டுவதில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் அகலும். மனை வாங்குவதில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் அகலும். எனவே அதற்கு மட்டுமல்லாது நீங்கள் திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, இப்படி எதற்காக வேண்டுமானாலும் வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு மேல் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த விதமான நெய்வேத்தியம் வேண்டுமானால் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் செய்து வழிபடலாம். இது முடியாவிட்டால் இப்படி பழங்கள் வைத்தும் நீங்கள் முருகப்பெருமானை அவருக்கு முடிந்த நெய்வேத்தியங்கள் உங்களால் முடிந்த எதுவோ அதை செய்து நீங்கள் வழிபடலாம். இப்படி நீங்கள் வழிபடும்போது நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்து வரும்போது நீங்கள் ஒரு முக்கியமான பிரார்த்தனைக்காக நீங்கள் வேண்டும்போது அந்த பிரார்த்தனையானது நிச்சயம் பலிக்கும். 9 வாரம் தொடர்ந்து வெற்றிலை ஏற்றி வரும்போது பலிக்கும். அது அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் முருகப்பெருமானுக்கு இது போன்று வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வரலாம். நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றி முடித்தவுடன் அடுத்த நாள் அந்த வெற்றிலைகளை நீங்கள் பூந்தொட்டிகளிலோ அல்லது உங்கள் வீட்டின் அறையில் இருக்கக்கூடிய பூஞ்செடிகளிலோ பூந்தொட்டிகளிலோ இடலாம். இல்லை என்றால் ஓடக்கூடிய நீர்நிலைகளை அதை விட்டுவிடலாம். எடுத்து வைத்து விட்டு இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். நிச்சயம் முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.